குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன். அதாவது எல்லாருமே குரு சுக்ரன் ஜோதிட டிவில நீங்க கேட்கக்கூடிய பலன், நட்சத்திர பலன் ஒவ்வொரு வீடியோவா கொடுங்க சொல்லி எல்லாரும் கேட்டிருந்தீங்க. அத பத்தின பலன் தான் இப்ப நட்சத்திர பலன். 27 நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய குணம் என்ன, இதுல என்ன பார்க்க போறோம்னா உங்களுடைய குணம் என்ன, நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்ல இருக்கக்கூடாது, இதை பத்தி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்க்க போறோம். அது இல்லாம உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க, இதான் விதி ஜாதகம். நட்சத்திரத்தை வச்சு உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது, என்ன புத்திகள் நடக்குது, அந்த திசை புத்தி வரும்போது உங்களுடைய வயசுக்கு ஏத்தாப்புல அங்க என்னென்ன பலனை ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும், இதையும் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலன் தான். இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான கேரக்டர், நீங்க எந்த விஷயத்துல போகணும், எந்த விஷயத்துல போனா உங்களுக்கு யோகமா இருக்கும், இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே எல்லாமே உங்க வாழ்க்கையில வெற்றியாகணும். இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையோட ரகசிய பலன். இந்த பலன் நட்சத்திர பலன் 27 நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இதுல ஒவ்வொரு திசா புத்திக்கும், அதாவது நீங்க ஒரு நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும், என்னென்ன புத்தி வரும், எதுல கவனமா இருக்கணும், எதுல கவனமா இருக்கக்கூடாது, இதை பத்தியும் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த பரணி நட்சத்திர அன்பர்களே, பொதுவாக பாருங்க, பரணி நட்சத்திரம் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தை, அதாவது இந்த மேச ராசியில 4 பாதம் கொண்ட நட்சத்திரம் தான் இந்த பரணி நட்சத்திரம். இப்ப பரணி நட்சத்திரக்காரங்க பாருங்க, தரணி ஆழ்வான்னு சொல்லுவாங்க, பழமொழியே சொல்லுவாங்க. பரணி நட்சத்திரத்துல பிறந்துட்டா இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், ரொம்ப ஒரு தன்மையான குணம் இவங்களுக்கு மாதிரி யாருக்குமே இருக்காதுங்க. நல்ல ஒரு அடக்க உடக்கமான குணங்கள், குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணங்கள், ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணங்கள், நல்ல ஒரு இசை கலையர் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள், ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணங்கள், இது எல்லாமே இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவா கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்த முடிக்காம வர மாட்டாங்க. அந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய நகைச்சுவை உணர்வு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனா இருந்தா அந்த பெண்ணுடைய தன்மையும் கவர்ச்சியான எண்ணங்களும் கலை இசையில ரொம்ப விரும்பக்கூடிய நபராகவும், இந்த பொழுதுபோக்கெல்லாம் ரொம்ப ரசிக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கேட்டு பாருங்க, கண்டிப்பா இருப்பாங்க. வாழ்க்கையுடைய துணை எப்படி வரும், அப்படி இருக்குமா இப்படி இருப்பான்னு சொல்லி நிறைய கற்பனை பண்ணக்கூடிய நபர்களாகவும் யார் இருப்பாங்க, இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. எப்போதுமே காசு பணம் நம்ம சம்பாதிக்கணும், வருமானம் தீட்டணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். நம்மள அந்தஸ்தா இருக்கணும், இல்ல கௌரவமா இருக்கணும், நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணணுங்கிற எண்ணங்கள் இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த போட்டோ லைன், ஸ்டுடியோ லைனு, இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் ரொம்ப அதிகமாக ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். அப்ப இந்த குணம்னா இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தாவே இந்த எண்ணத்தை அதிகமா உண்டு பண்ணும். ஏன்னா ஆசைகள் அதிகமா இருக்கும். ஒரு இடத்துக்கு போனா நீட்டா பர்சனாலிட்டியா போவார், நீட்டா சென்ட் அடிச்சுட்டு வாசனை பூசிட்டு அழகா லுக்கா போவார். எடுத்து பாருங்க, அந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா அந்த குணம் இருக்கும். இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த 4 பாதத்துல பிறந்திருக்கீங்களே, அப்ப அந்த 4 பாதத்துலயும் பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் மாறும். அப்படி பார்க்கும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பாதத்துல பிறந்திருக்கீங்க பாருங்க. இந்த பரணி நட்சத்திரத்தை பத்தி பேசுறேன்னா, நீங்க எத்தனாம் பாதத்துல பிறந்திருக்கீங்க அதை பார்த்தாதான் உங்களுடைய குணத்தை, கேரக்டரை நம்ம கெஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்க எந்த லக்னமெல்லாம் இருக்கலாம், ஆனா நட்சத்திரத்துல அந்த குணம் அப்படியே மாறவே மாறாது. பொதுவா பாருங்க, இந்த பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். பொதுவா பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்துட்டா அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னா, எதுலையுமே பாருங்க நீதி நேர்மையோடு இருப்பாங்க. டக்குன்னு ஒருத்தருக்கு உதவி பண்ணக்கூடிய குணம், நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஒரு ஆளுமை திறன் அதிகமா இருக்கும். அதாவது இந்த பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க ஒரு தைரிய குணம், தன்னம்பிக்கை குணம், யாருக்குமே அணிபணிச்சு போகாத குணம், ஒருத்தர் இறக்க குணம், தன்னுடைய குழந்தைய மேல குடும்பத்து மேல அன்பு செலுத்தக்கூடிய குணம், இது எல்லாமே அதிகமா இருக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்தை விரும்பக்கூடிய குணம், தன்னுடைய சங்கதியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அதாவது இந்த பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க எடுத்து பாருங்க, இவங்களுடைய குணம் இப்படி இருக்கும்.
இதே பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க பாருங்க, தன்னுடைய குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி எப்போதுமே வேலை வேலை வேலை, உத்தியோகம், வருமானம் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இந்த பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனா சிறு சிறு உடல் தொந்தரவுகள், உடல் உபாதைகள் இருக்கும் ஒரு சில பேருக்கு. அதாவது இந்த பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க கொஞ்சம் உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகள், ஒரு சில தடைகளை தாண்டி வரக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல. அதாவது சுக்கிர பகவான் சரியா இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த அமைப்புலாம் ஒரு சில பேர் இருக்கு. ஏன்னா அந்த அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் வருவார் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு. அப்ப சுக்கிர பகவான் மறைவிடத்துல இருந்துட்டா நோய் உபாதைகள், ஒரு சில தடைகள், தாமதங்கள், எதிரிகள், பகைகள், பிரச்சனைகள் இது மாதிரி ஒரு சில பேர் தாண்டி வரக்கூடிய நபராக இருப்பாங்க. எப்போதுமே வேலை உத்தியோகத்தை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் யார்கிட்ட இருக்கும்? அதாவது இந்த பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுடைய குணம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இது 4 பாதத்துக்கும் உங்களுக்கு பலன் சொல்றேன். இதுல எத்தனாம் பாதத்துல பிறந்திருக்க மட்டும் தயவு செய்து பார்த்துக்குங்க. இந்த பலன் உங்களுக்கு கரெக்டா பொருந்தி வரும். இதே பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா பாருங்க, இவங்க மாதிரி யாரும் ஒரு ரசிக்க முடியாது. நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல்கள், ஒரு லட்சியத்தை நோக்கி ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய குணங்கள், தொழில் பண்ணக்கூடிய எண்ணங்கள், உத்தியோகம் பண்ணக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவங்களுடைய சிந்தனை நல்லா உழைப்பாங்க, கடுமையா உழைப்பாங்க. தன்னுடைய கணவன் மனைவி மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. இவங்க மாதிரி அன்பா இருக்க முடியாது. பொதுமக்களுடைய சேவையில ரொம்ப ஈடுபாடு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம எதுலையுமே பாருங்க ஒரு இடத்த மாத்திக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. நல்லா உழைக்கக்கூடிய குணம், நல்லா திறமையான குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் நிறைய பேர்கிட்ட. அதாவது இந்த அஸ்வினி, அதாவது இந்த பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க இந்த குணத்தை கொண்டு வந்து காட்டும். இதே பாருங்க பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்திருக்காங்கன்னா இவங்களுடைய குணம் டிஃப்ரெண்டா இருக்கும். இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாரும் கெஸ் பண்ண முடியாது. ஆனா ஆசை வச்சிருப்பாங்க, அந்த ஆசையை டக்குன்னு ஒருத்தட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனா காரியத்தை நினைச்சிட்டாங்கன்னா அந்த காரியத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க. இதான் பரணியுடைய குணம். ஒரு தைரிய குணம் இருக்கும், தன்னம்பிக்கையான குணம் இருக்கும், ரொம்ப ரசிக்கக்கூடிய திறன் அதிகமா இருக்கும். ஒருத்தருக்கு டக்குன்னு உதவி பண்ற குணமும், ஆனா பாக்குறதுக்கு பயமுறுத்தாப்புல குணம் இருக்கு. ஆனா பழகிட்டா ஒரு அன்பான குணம், ஒரு தன்மையான குணம், இது எல்லாமே இந்த பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. ரொம்ப கலை மேல அதிகமாக ஆடம்பரமா இருக்கணும், நம்ம சொகுசு கார் வாங்கணும், சொகுசு பங்களா வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். நிறைய ஆசை மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. எப்போதுமே வருமானம், குடும்பம், ஃபேமிலி, செலவு, வீண் செலவு பொதுவா இவங்க பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க பாருங்க செலவு அதிகம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் இவங்களுடைய பொதுவான குணங்கள் இருக்கும். இப்ப நீங்க எந்த திசை வந்தா உங்களுக்கு யோகமான திசை, எந்த திசை வந்தா ஒரு பலவீனமான திசைன்னு பார்ப்போம். பொதுவா பாருங்க ஆரம்பத்துல இவங்களுக்கு வரக்கூடிய முதல் தசை பாத்தீங்கன்னா சுக்கிர தசை வரும். சுக்கிர தசை வரும். எடுத்த பிறந்தவனே என்ன சொல்லுவாங்க, சின்ன குழந்தைய பிறந்தா உங்களுக்கு குட்டி சுக்கரன் ஆரம்பிச்சு. இந்த குட்டி சுக்கரன் ஒரு சில பேர் சுக்கிரவான் பலவீனம் ஆயிட்டா இருந்துச்சுங்க என்ன பண்ணுன்னா பெற்றோருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். ஆரம்பத்திலே இவங்க பெற்றோர்களுக்கு வருமான பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, நிறைய தடைகள், அவமானங்கள், இது மாதிரி ஒரு சில பேருக்கு தடைகளை சந்திக்கிறாப்புல இந்த குட்டி சுக்கரன் 20 வருஷம் ஒரு சில பேருக்கு ஒரு பலவீனத்தை கொடுக்கும். இல்லைன்னா ஏன்னா இந்த 1ஆம் பாதத்துல பிறந்தா இது மாதிரி 20 வருஷம் கண்டிப்பா வரும். அப்ப அவங்களுக்கு நிறைய தடைகளை கொடுக்குறாப்புல வரும். ஒரு சில பேருக்கு உடல் உபாதைகள் இது மாதிரிலாம் காட்டக்கூடிய அமைப்புலாம் கண்டிப்பா வரும். அதே மாதிரி பாருங்க இந்த 20 வருஷம் முடிஞ்சவொடனே இவங்களுக்கு வரக்கூடிய தசாபதி பாத்தீங்கன்னா சூரிய தசை வரும். அதாவது பரணி நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுக்கிர தசை, அப்புறம் சூரிய தசை 7 வருஷம். இப்ப 20 வருஷம் முடிஞ்சப்பனே உங்களுக்கு வரக்கூடிய தசாபதி பாத்தீங்கன்னா இந்த சூரிய தசை தான் வரும். இப்ப சூரிய தசை வரும்போது பாருங்க அரசாங்க தொடர்பு மூலமாக இல்ல அரசாங்கம் மூலமாக நிறைய உதவிகள் இவங்களுக்கு கிடைக்கலாம். அப்பதான் இவங்களுக்கு வேலை, உத்தியோகம், வருமானம் இதெல்லாம் நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்புகள், வேலை போய் இடம் விட்டு இடம் போய் பார்க்கக்கூடிய அமைப்புகள், திருமண பேச்சுகள், இந்த சூரிய தசை வந்துட்டாவே திருமண பேச்சுகள், இது மாதிரி நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்புலாம் கண்டிப்பாக இவங்களுக்கு அமையும். என்னை பொறுத்தவரை இந்த சூரிய தசை வரும்போது இது கால புருஷனுக்கு 5ஆம் இடத்துல அவங்க நட்சத்திரம் இருந்து 5ஆம் இடம் வர்றதுனால சுபகாரியம், சுப செலவு, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் இது எல்லாமே இந்த 6 வருஷத்துல பாருங்க இந்த சூரிய தசை வந்து அவங்க சொல்லுவாங்க. சூரிய பவன் உங்க ஜாதகத்துல இருக்க பொறுத்து தான் அது நல்லதா கெட்டதான்னு சொல்ல முடியும். ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கும், இல்லைன்னா கிடைக்காம தடுமாறுவாங்க. ஒரு சில தடைகளை சந்திப்பாங்க. ஒரு இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, குழந்தை பாக்கிய தடை, வேலை உத்தியோகம் இல்லாத, நிம்மதி இல்லாத தன்மை, இது மாதிரினா ஒரு சில பேர் இந்த சூரிய தசையில பார்ப்பாங்க. மேக்சிமம் என்னைய பொறுத்தவரை பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சூரிய தசை அதிகமா பாதிக்காது. ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு யோகத்தை இந்த 6 வருஷம் கொடுத்துரும். அதாவது 20 + 26 வயசு முடிந்ததுதான். அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சூரியனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சந்திர தசை வரும். சந்திர தசை 10 வருஷம். சந்திர தசை வந்துட்டாவே பாருங்க நிறைய பேருக்கு இவங்களுடைய குடும்பத்துல
அம்மா சார்ந்த விஷயம், குடும்ப சார்ந்த விஷயம், இடம் சார்ந்த விஷயம், பூமி சார்ந்த விஷயம், வண்டி சார்ந்த விஷயம், வாகனம் சார்ந்த விஷயம், வெளியூர் போறது, வெளிநாடு போறது, இது மாதிரி போகக்கூடிய அமைப்புகள், ஒரு பயணங்கள் மூலம் காசு வருமானம் திட்டக்கூடிய அமைப்புகள், வீட்டுல சுபகாரியம் ஆகிறது, இவங்க அம்மாவை பெண்கள் நடந்த அம்மாவை ஆகக்கூடிய குழந்தை பாக்கியம், திருமண பேச்சுக்கள், இது எல்லாமே இந்த சந்திர தசையில ஒரு சில பேருக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா நடக்கும். இவங்களுக்கு பாருங்க, இந்த சந்திர தசை வந்தா சுபகாரியம், சுப செலவு, ஒரு படிப்புகளுக்காண்டி இடம் விட்டு இடம் போறது, வெளியூர் போறது, இது மாதிரி அமைப்புலாம் கண்டிப்பா ஒரு சில பேருக்கு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் தசை வரும். இந்த செவ்வாய் தசை தான் ஒரு சில பேருக்கு நிறைய தடையை கொடுக்கணும். ஆகாத தசை எதுனா நம்ம செவ்வாய் தசையை சொல்லணும். பரணினத்துல பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தசை ஒரு சில பலவீனத்தை கொடுத்துரும். செவ்வாய் இருக்கிற இடத்தை பொறுத்து தான். இல்லைன்னா நிறைய பேர் மருத்துவ செலவு, விரைய செலவு, பிறந்தவொன்னே நிறைய ஒரு தடைகள், தாமதங்களுக்கு, ஒரு கோர்ட்டு கேஸ், வழக்கு பிரச்சனை, அப்பாவுக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனைகள், இது மாதிரி ஒரு சில பேருக்கு தடையே கொடுத்துரும் செவ்வாய் தசை. அப்புறம் பாத்தீங்கன்னா மேசராசி ஆகாத தசை எதுனா ராகு தசை. ராகு தசை கண்டிப்பா ஒரு சில பலவீனத்தை கொடுத்துரும். கேட்டா சொல்லுவாங்க. அதாவது இந்த பரணியத்துல பிறந்தவங்க ராகு தசை உங்களுக்கு யோகமா இருந்துச்சா, பலவீனமா இருந்துச்சா, கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க எனக்கு 18 வருஷம் பலவீனம் தான். இப்போ இது மாதிரி அமைப்புனா எப்ப 36 வயசுக்கு அப்புறம் வரும், 37 38 வயசுக்கு அப்புறம் வரும்போது பாருங்க ராகு தசை. அப்போ உங்களுக்கு ஒரு பலவீனத்தை காட்டி பண்ண ஒரு அப்ராஸ்மெண்டா சொல்றேன். ராகு தசை, செவ்வாய் தசை இது கொஞ்சம் பலவீனத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு சந்திர தசையும் ஒரு சில பேருக்கு சரியா இல்லைன்னா என்னை பொறுத்த பரணியத்துக்கு அங்கேயும் ஒரு பலவீனத்தை ஒரு 10 வருஷமா கொடுக்கும். இது மாதிரி ஒரு தடையில ஒரு சில பேர் சந்திக்கிறாப்புல இருக்கும். என்னை பொறுத்தவரையும் பரணியத்துல பிறந்தவங்க நல்லா சுகபோகமா, நல்ல ஒரு ஒழுக்கமான, ஒரு நாகரிகமான குணம், நல்லா உல்லாசமான பயணத்தை விரும்பக்கூடிய குணம் எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். நிறைய கற்பனை திறன் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய குணதிசயம். நீங்க அதிகமா இஷ்டமான தெய்வத்தை என்ன வழிபாடு பண்ணணும்னா, கண்டிப்பாக நீங்க பண்ணக்கூடிய தெய்வங்கள் பாத்தீங்கன்னா துர்க்கை அம்பால நீங்க ரொம்ப விரும்பி கும்பிடணும். இவங்க மேல ரொம்ப அட்ராக்ஷன் பண்ணி நீங்க அதிகமா விரும்பி கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பா இருக்கும். துர்க்கை அம்மன் தான் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக நீங்க எடுத்துக்கணும். அது ஜாதகத்துல ஒரு சில பேருக்கு இஷ்ட தெய்வம் வரும். இல்லாதவங்க கண்டிப்பாக பொதுவாகவே துர்க்கை அம்பால பொதுவா வழிபாடு பண்றது ரொம்ப அனுகூலத்தை இருக்கும். மகாலட்சுமி வழிபாடும் நீங்க நிறைய பண்ணலாம். அதாவது இந்த பரண்யத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வழிபாடு பண்ணா நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை என்னை பொறுத்தவரைக்கும் கொடுத்துரும். அதாவது இந்த பரணியில பிறந்தவங்க எப்போதுமே பாருங்க, தரணி ஆளக்கூடிய திறமை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஒருத்தரை கவரக்கூடிய குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இதுதான் பரணி நட்சத்திரத்துடைய பொதுவான குணம்.